ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம லாஜிக் கேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லாஜிக் கேட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதோ, இல்லை ஏதாச்சும் தேவைப்பட்ட ஏதாச்சும் எதனா டவுட் கேட்கணுன்னாலும், ஏதாச்சும் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்ட்ராக்ட் வித் மீ. ஸோ அதனால எனக்கு டீமோட்டிவேட் ஆகுது. யாருமே எதுவுமே கேட்க மாட்டீங்க. அதனால ஓகேவா, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க என்ன. ஓகே, ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் மீ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லாஜிக் கேட்ஸ் அப்படின்றது என்சிஆர்டியில் கொடுத்ததும் சில கிளாஸஸை பார்த்து அதிலிருந்து எடுத்த நோட்ஸும் ரெண்டுமே இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, இதுதான் லாஜிக் கேட் ஃபுல் கான்செப்ட். நீங்கள் வேற எங்கேயும் தேட தேவையில்லை. ஸோ இந்த லாஜிக் கேட்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸை பார்த்துட்டதுக்கப்புறம் யூ மஸ்ட் டூ பிஒய்க்யூஸ். கண்டிப்பாக வந்து பிஒய்க்யூஸ் கொஷின்ஸ் இருக்குல்ல, அந்த லாஜிக் கேட்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸை பண்ணிடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எழுதுவீங்கல்ல, அந்த பேப்பர்ஸில் வர லாஜிக் கேட்ஸ் எல்லாம் பண்ணால் போதும். ஓகேவா? கிளியரா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லாஜிக் கேட்ஸில் ஃபஸ்ட்டு முன்னாடி லாஜிக் கேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் இருக்குது, விச் இஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் சில சிக்னல்ஸ், அதாவது இப்போ கரண்ட் இருக்குது, கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல, அந்த கரண்ட்டோ இல்லை வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம நார்மலாக. ஸோ அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட்டை வந்து இந்த சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் இது நார்மலாக நடக்கும் கரண்ட். ஸோ இப்போது லைட் போடணும்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும், வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஃப்ளோ ஆகும் கரண்ட் அப்படின்றது. ஸோ அதை வந்து சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிக்னல்ஸ்ன்றது கண்டினியூஸாகவும் இருக்கலாம், இல்லை டைம் வேரி கரண்ட் டைம்ன்றது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இறங்குறது, வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது, அந்த மாதிரியும் இருக்கலாம். அந்த மாதிரி கண்டினியூஸாகவும் இல்லை வேரி ஆகிட்டே இருந்தாலும் அந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் அந்த மாதிரி கரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஆர் அனலோகஸ் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னல்ஸ்னா என்ன சொன்னேன், இப்போ கரண்ட் ஆர் வோல்டேஜ் சிக்னல்ஸ் என்றோம். ஸோ அதை வந்து அனலோகஸ் சிக்னல்ஸ். கிளியரா? டன். அனலோகஸ் சிக்னல்ஸ். இந்த பேஜ் கிளியர், அவ்வளோதான். ஓகே, ஸ்லோவாக இருந்தால் 1.5x வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன இந்த பேஜில் என்னன்னா, அனலோகஸ் சிக்னல்ஸ்னா என்ன? சிக்னல்ஸ்னா என்ன சொன்னால், இட் இஸ் நத்திங் பட் கரண்ட் ஆர் வோல்டேஜ் அப்படின்றோம். இந்த கரண்ட் வோல்டேஜ் எங்கே இருக்கும்? எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் இருக்கும். எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் இந்த வோல்டேஜ் இருக்கும். இது வந்து அனலோகஸ் சர்க்கியூட்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாகவும் இருக்கலாம், இல்லை டைம் வேரிங் கரண்ட்டாகவும் இருக்கலாம். இந்த கிராஃப் பாருங்க இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூட் இந்த மாதிரி வேரி ஆகலாம், டைம் டு டைம் வேரி ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோன்னா அனலோகஸ் கரண்ட் அப்படின்றோம், இல்லை ஜஸ்ட் என்சிஆர்டியில் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ இன்னொன்று டிஜிட்டல் சிக்னல். அனலோகஸ் சிக்னல் சொல்லியாச்சு, டிஜிட்டல் சிக்னல். இந்த சாப்டர்ல லாஜிக் கேட்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிஜிட்டல் சிக்னல் தான். இந்த டிஜிட்டல் சிக்னல் அப்படின்றது டிஸ்கிரீட் வேல்யூஸ், வோல்டேஜோட கரெக்ட் வேல்யூஸை கொடுக்கறது தான் இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ். இது வந்து வேவ் ஃபார்ம் ஆர் டைம் ஸ்கேல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். வேவ் ஃபார்ம் டைம் ஸ்கேல்ஸ்னா என்னன்னு நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னல் என்ன கொடுக்கும்? இட் இஸ் அ டிஸ்கிரீட் வேல்யூஸ், வோல்டேஜோட டிஸ்கிரீட் வேல்யூஸ். இங்கன்னா வேல்யூஸ்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது. இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். வெராஸ் இங்க டிஜிட்டல் சிக்னல்ல அப்படி இருக்காது. ஓகேவா? டிஸ்கிரீட் வேல்யூஸா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வேவ் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த டிஜிட்டல் சிக்னல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? வேவ் ஃபார்ம்ஸ்ல ஆர் டைம் ஸ்கேல்ல. ஓகே, கிளியர்? ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் டிஜிட்டல் சிக்னல், இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் வேவ் ஃபார்ம்ஸ் ஆர் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது புரியுற மாதிரி இப்போ சொல்றேன். ஸோ டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு சொன்னாவே பைனரி டிஜிட்ஸ் யூஸ் ஆகும். இந்த டிஜிட்டல் சிக்னல்ல என்ன யூஸ் ஆகும்? பைனரி டிஜிட்ஸ். பைனரி, பை மீன்ஸ் 2. ஸோ 2 டிஜிட்ஸ் அப்படின்றது தான் யூஸ் ஆகும். பைனரி டிஜிட்ஸ்னா கம்ப்யூட்டர்ஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பைனரி டிஜிட்ஸ் தெரியும். ஸோ பைனரி டிஜிட்ஸ்னா என்ன? 0 and 1 எப்பவுமே பைனரி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 0வை இந்த கரண்ட் சிக்னல்ஸ், அதாவது இந்த கரண்ட்ல வந்து நம்ம 0வை என்னவா, இப்போ ஸ்விட்ச் போட்டா என்ன? ஸ்விட்ச் ஆன் பண்ணா அது 1, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா, நம்ம இப்போ வீட்டில் ஸ்விட்ச் போடுறோம், கரண்ட் ஏதோ டிவி ஸ்விட்சோ பல்ப் லைட் எரியறதுக்கு ஸ்விட்சோ போடுறோம்னா அது ஆன் பண்ணா இட் இஸ் 1, ஆஃப் பண்ணா 0. ஓகேவா? ஸ்விட்ச் ஆன் பண்ணா 1, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா 0. ஸோ அதே மாதிரி தான் ஆன் பண்ணா ஹை, ஆஃப் பண்ணா லோ வோல்டேஜ். ஓகே, லோ வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 0க்கு 0 வோல்ட்ஸ் தான் இருக்கும். அதே 1க்கு 5 வோல்ட்ஸ் இருக்கும். ஓகே, 5 வோல்ட். கிளியர்? டன். எந்த டவுட்டும் இல்லை. லைக் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டு தான்.
ஓகே. ஸோ இப்போ டைம் ஸ்கேல்ல அதாவது வேவ் ஃபார்ம்ல இந்த டிஜிட்டல் சிக்னல் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு இதோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண ஜீரோனா இந்த கீழே வரும் இந்த மாதிரி ஜீரோ லைன் அப்படின்றது. அதே வந்து ஒன்னுனா மேல லைன் வரும். ஸோ அகைன் ஜீரோனா மறுபடியும் இங்க கீழே வரும், மறுபடியும் ஒன்னா இந்த மாதிரி மேல வரும். ஓகேவா? this 0 level and this is 1 level, this 0 level, this is 1 level, அந்த மாதிரி. ஓகே, கிளியரா? ஸோ இந்த பேஜ் பக்கால இங்க இருந்து ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ரெண்டு டேர்ம்ஸ் கற்றுக்கிட்டோம், அனலாகஸ் சிக்னல்ஸ் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ். அனலாகஸ் சிக்னல்ஸ்ல என்ன இருக்கும்? கண்டினியூஸ் ஆர் டைம் வேரியிங் கரண்ட் இருக்கும். வேறஸ் டிஜிட்டல் சிக்னல்ல டிஸ்கிரீட் வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜஸ் அப்படின்றது பிரசென்ட் ஆயிருக்கும், கரெக்ட் எக்ஸாக்ட் வேல்யூஸ்ன்றது பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ்ல பைனரி டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, 0 and 1. ஸ்விட்ச் ஆன் பண்ணா 1, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா 0. அதாவது ஆன் பண்றப்போ ஹை வோல்டேஜ் இருக்கும், அந்த வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 5 வோல்ட்ஸ். ஆஃப் பண்றப்போ லோ வோல்டேஜ் இருக்கும், அந்த வோல்டேஜ் அப்படின்னா 0 வோல்ட்ஸ் அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், வேவ் ஃபார்ம்ல இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். கிளியர்? டன்? ஓகே. லாஜிக் கேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் கேட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லாஜிக் கேட்ஸ்னா என்ன, எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லாஜிக் கேட்ஸ் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது இப்போ மொபைல் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ இந்த ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்கை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு பில்டிங் பிளாக்கா, இந்த பேசிக் பில்டிங் பிளாக்கா பிரசென்ட் ஆயிருக்கும். ஆரம்பிச்சு வைக்கிறதே அந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்றது டெவலப் ஆகிறே டியூ டு திஸ் இஸ் ஃபண்டமெண்டல் திங். இப்போ ஒரு மாலிக்யூல் உருவாகணும் அப்படின்னா ஒரு ஆட்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகணும்னா இந்த லாஜிக் கேட்ஸ்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியரா? ஸோ இது வந்து கால்குலேட்டர்ஸ், வாட்சஸ், டிஜிட்டல் வாட்சஸ், கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்ஸ், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம், டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே எல்லா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த லாஜிக் கேட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாஜிக் கேட்ஸ் அப்படின்னாவே இட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜஸ். ஸோ அந்த வோல்டேஜ் எவ்வளோ, இன்புட் எவ்வளோ கரண்ட், அதாவது இன்புட் எவ்வளோ கொடுக்குது, அவுட்புட் எவ்வளோ வருது, அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்றது, எக்ஸ்பிளைன் பண்றது தான் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தே கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணும். இட் இன்க்ளூட்ஸ் இந்த லாஜிக் கேட்ஸ்ல மெயின் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லாஜிக் சிம்பிள், அதாவது சிம்பிள் இருக்கும். இதாவது நெக்ஸ்ட் ஃபர்தரா சொல்றேன். லாஜிக் சிம்பிள், ட்ரூத் டேபிள், வேவ் ஃபார்ம் which is டைம் ஸ்கேல். இதுக்கு முன்ன பார்த்தல இந்த வேவ், இந்த மூணும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3ல இருந்து தான் நம்ம இந்த 3 நல்லா கத்துக்கிட்டோம்னா இந்த 3ல இருந்து தான் PYQsன்றது MCQs அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ லாஜிக் சிம்பிள், ட்ரூத் டேபிள், வேவ் ஃபார்ம் ஆர் டைம் ஸ்கேல். ஓகே, கிளியர்? இந்த ட்ரூத் டேபிள்ன்றது இட் ஷோஸ் பிஹேவியர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ், அதாவது லாஜிக் கேட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து இந்த ட்ரூத் டேபிள். அதாவது ஆன் பண்ணாங்களா, இப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாங்களா அப்படின்றத சொல்றது தான் இங்க ட்ரூத் டேபிள் அப்படின்றோம். ஸோ இங்க மோஸ்டா வந்து லாஜிக் கேட்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 0, 1 இந்த பைனரி டிஜிட்ஸ்ன்றது அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பைனரி டிஜிட்ஸ் 0 அப்படின்னு இருந்தா ஆஃப் இருக்கும், 1 அப்படின்னா ஆன் இருக்கும், அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, கிளியர்? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஜிக் கேட்ஸ் அப்படின்றது 3 டைப்ஸா இருக்கு. ஒன்னு வந்து ஃபண்டமெண்டல் கேட்ஸ், இன்னொன்னு யூனிவர்சல் கேட்ஸ், இன்னொன்னு ஸ்பெஷல் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ்ன்றது 3 டைப்ஸ். ஃபண்டமெண்டல் பேசிக்கா இருக்கிற யூஸ் பண்ற கேட்ஸ். நெக்ஸ்ட் யூனிவர்சல், எல்லாம் இந்த யூனிவர்சல் கேட்ஸ் என்னன்னா இந்த யூனிவர்சல் கேட்ஸ்ல இருந்து நம்ம ஃபண்டமெண்டல் கேட்ஸவே ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதனாலதான் இது யூனிவர்சல் கேட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் எல்லாம் இந்த யூனிவர்சல் கேட்ஸ்ல இருந்து ஃபார்ம் பண்ணலாம், அதனால யூனிவர்சல் கேட்ஸ். ஸ்பெஷல் கேட்ஸ் இது வந்து NCERTல இல்ல, இதே எக்ஸ்ட்ரா. ஓகே, படிச்சா நல்லதுதான். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபண்டமெண்டல் கேட், யூனிவர்சல் கேட், ஸ்பெஷல் கேட், 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கணும். ஐனா இன்வர்ஸ், அது இதே சீக்வன்ஸ்ல தெரிஞ்சுக்கோங்க. ஐனா இன்வர்ஸ், ஏனா அடிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன். இங்க சப்ராக்ஷனோ டிவிஷனோ வராது. ஐனா இன்வர்ஸ், ஏனா அடிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷனோ டிவிஷனோ வராது. ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். இன்வர்ஸ்ல என்ன அப்படின்னா 0 பார் அப்படின்னு வந்தா 0 பார், நம்ம 0, 1 அப்படின்றது கத்துக்கிட்டோம். 0னா என்ன, ஹாஃப், ஆஃப். 1னா என்ன, ஆன் அப்படின்னு கத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இப்போ 0 பாரா இருந்தா அது 1 அப்படின்றது ஆன்சர், அதே 1 பாரா இருந்தா அது 0ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 1 டபுள் பாரா இருந்தா அப்போ சேம் வரும். இப்போ 2 டபுள் பார் இருந்தா சேம் வரும். A டபுள் பார் இருந்தா A வரும். B டபுள் பார் இருந்தா
பி வரும். அதே ஏ 1 பார் இருந்தா 0 வரும். பி 1 பார் இருந்தா 0. ஸோ இங்கே 1 பிளேஸ்ல ஏவா இருக்கலாம், எந்த வேரியபிள் ஆச்சும் இருக்கலாம், ஏவா இருக்கலாம், பிவா இருக்கலாம், சிவா இருக்கலாம். பட் இந்த பார் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். சிங்கிள் பார் இருந்தா 0 வரும் ஆன்சர். அதே வந்து டபுள் பார் இருந்தா சேம், இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வரும். இப்போ 1 கொடுத்துருக்காங்க, இங்க 1 வந்துச்சு. 2 கொடுத்தா இங்க 2 வரும். அதே 3 பார் கொடுத்தா இங்க 3 வரும். அதே 4 டபுள் பார் கொடுத்தா இங்க 4 வரும். ஏ டபுள் பார் கொடுத்தா இங்க ஏ வரும். அந்த மாதிரி. ஓகே, கிளியரா? டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 0 டபுள் பார் கொடுத்தா 0 தான் வரும். ஓகேவா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஏ டபுள் பார் கொடுத்தா என்ன சொன்னேன்? ஏ வரும். நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி, வெரி இம்பார்ட்டன்ட், அதிகமாக யூஸ் ஆகும் இது. ஓகேவா? எம்சிக்யூஸ்ல அதிகமாக யூஸ் ஆகும். ஏ பிளஸ் பி டபுள் பார் கொடுத்தா அதே சேம் லெட்டர்ஸ் வரும். ஏபி, ஏ பிளஸ் பி. பார்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிடும். ஏ பிளஸ் பி, அவ்வளோதான். இந்த வேல்யூஸ் கற்றுக்கோங்க. 0 பார் கொடுத்தா 1, 1 பார் கொடுத்தா 0, 0 பார் கொடுத்தா 1, 1 பார் கொடுத்தா 0. அதே வந்து 0 டபுள் பார் இருந்தா சேம் வேல்யூ 0 வரும். 1 டபுள் பார் இருந்தா சேம் வேல்யூ 1 வரும். ஓகேவா? டபுள் பார் இருக்கணும். நெக்ஸ்ட் இது ரெண்டு சொல்லியாச்சு இப்பதான். ஏ டபுள் பார் இருந்தா சேம் வேல்யூ. அதே மாதிரி தான் ஏ பிளஸ் பி டபுள் பார் இருந்தா ஏ பிளஸ் பி வரும். ஓகேவா? சேம் வேல்யூ. டன். இன்வர்ஸ் ரிலேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். இதான் பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க? பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் அடிஷன். இப்போ அடிஷன் போலாம். 0 பிளஸ் 0 என்ன? 0. 0 பிளஸ் 1 1. 1 பிளஸ் 0 1. 1 பிளஸ் 1 1. 0 plus A, A. A plus 1, 1. A plus A bar, 1. ஓகேவா? கிளியரா? ஸோ இதை உங்களுக்கு பிடிச்சா நோட் டவுன் பண்ணிக்கோங்க நோட்ஸில். இல்லாட்டி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு படித்தா போதும். ஓகேவா? நோ நீட் டு ரைட் நோட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஏன்னா நானே எழுதிட்டேன்ல, என்கிட்ட இருக்குல்ல நோட்ஸ். இப்போ கிளாஸ் கேட்டால் போதும், என்ன இருக்குன்னு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை வச்சு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி. ஓகே, ஸோ இதை மட்டும் படித்தா போதும். நீங்கள் வேற எங்கேயும் கான்செப்ட், லாஜிக் கேட்ஸ் கான்செப்டே கேட்க தேவையில்லை. ஓகே, ஸோ 0 பிளஸ் 0 என்ன? 0. 0 பிளஸ் 1 1. 1 பிளஸ் 0 1 தான். 1 பிளஸ் 1 1. 0 பிளஸ் A. ஸோ 1 பிளேஸ்ல A இருந்தாலும் சரி, B இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும், 4 இருந்தாலும், 5 இருந்தாலும் அதுதான் இங்க வரும் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் A பிளஸ் 1 1 தான் வரும். A பிளஸ் 1 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். A பிளஸ் 1னா 1 தான் வரும். A பிளஸ் A பார் இது கூட இம்பார்ட்டன்ட். A பிளஸ் A பார் இருந்தா இதுவும் 1. அதாவது இப்போ 0 பிளஸ் 0 பார் இருந்தா 1. அதாவது இப்போ 0 பார்னா என்ன சொன்னாங்க? 0 பார்னா 1. ஸோ 1. 0 பிளஸ் 1 என்ன? 1. ஸோ அந்த மாதிரி. ஓகே, கிளியரா? ஸோ இப்போ 1 பிளஸ் 1 பார் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1 பிளஸ் 1 பார் என்ன? 0. 1 பிளஸ் 0 1. கிளியர்? ஸோ இந்த மாதிரி. கிளியரா? புரிஞ்சுச்சா? அடிஷன். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். 0 இன்டூ 0 இஸ் ஈக்குவல் டு 0. 0 into 0 is equal to 0. 0 into 1 is equal to 0. 1 into 1 is equal to 1. A into 0 is equal to 0. 1 into A is equal to A. A into A bar is equal to 0. A into A is equal to A. Okay va? Clear? So these are the multiplication. இங்க பாத்தீங்கன்னா 1 into 0 0 தான். 0 into anything is 0. 1 into 1 1. 2 into 2 4. So அது வேணா 1 into 1 1. அதாவது எப்படி சொல்றது? ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. 1 into 1 1. A into 0. 0 into anything is 0. So 0. 1 into A. அதாவது இங்க டிஃபரன்ஸ் பாருங்க. A plus 1 எவ்வளோ? 1. A into 1 எவ்வளோ? A. புரியுதா? ஸோ இங்க பாருங்க 1 into A என்ன? A. இங்க A plus 1 என்ன? 1. புரியுதா? ஸோ அடிஷன்ல 1 வரும், மல்டிப்ளிகேஷன்ல A வரும் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் A into A bar is equal to 0. A into A bar என்ன? 0. அதே A plus A bar is equal to 1.
ஸோ கொஞ்சம் ரிலேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்க. ஸோ ஏ இன்டூ ஏ பார் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன 0. ஏ இன்டூ ஏ பார் 0. ஏ பிளஸ் ஏ பார்ன்றது 1. நெக்ஸ்ட் ஏ இன்டூ ஏ. ஏ இன்டூ ஏ நார்மலாக என்ன சொல்லுவோம்? ஏ இன்டூ ஏ ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம்ல, பட் இட் இஸ் ராங். ஏ இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ தான். கிளியரா? திஸ் இஸ் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் கத்துக்கிட்டாதான் லாஜிக் கேட்ஸ் அப்படின்றது எப்படி வருது அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, கிளியரா? ஸோ ஐ ஆம் இதே சீக்வன்ஸ்ல கத்துக்கோங்க. இன்வர்ஷன், இன்வர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், ஐ ஆம். ஓகே, இதே சீக்வன்ஸ்ல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அப்படின்றது ஈஸியா இருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் கேட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அப்படின்றது எத்தனை? 3 இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் நாட் கேட், ஆர், அண்ட் கேட். நாட் கேட், ஆர் கேட், அண்ட் கேட். ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் கேட் பார்க்கலாம். ஓகே, நாட் கேட் அதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்கு. ஓகே, டி மார்கன்ஸ் லா அப்படின்றது ஒன்னு இருக்கு. இந்த டி மார்கன்ஸ் லா இது ரொம்ப எம்சிக்யூஸ்ல யூஸ் ஆகும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ பிளஸ் பி பார் இருந்தா என்ன? ஏ இன்டூ பி. ஏ பார் இன்டூ பி பார் செப்பரேட்டா எழுதிக்கலாம், இன்டூவா மாத்திக்கலாம். ஏ பிளஸ் பி பார் இருந்தா ஏ இன்டூ பி அப்படின்றத செப்பரேட்டா மாத்திக்கலாம். ஓகேவா? அதே வந்து ஏ இன்டூ பி பாரா இருந்தா ஏ பார் பிளஸ் பி பார் அந்த மாதிரி மாத்திக்கலாம். திஸ் இஸ் கால்ட் டி மார்கன்ஸ் லா. இட் ஃபாலோஸ் காமிடேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. காமிடேட்டிவ் லாவும் ஃபாலோ பண்ணும். காமிடேட்டிவ் லா என்னன்னா ஏ பிளஸ் பி பி பிளஸ் ஏவாவும் எழுதிக்கலாம். தட் இஸ் கால்ட் காமிடேட்டிவ் லா. இட் அலோஸ் இட். ஓகே, அதே மாதிரி ஏ இன்டூ பி பி இன்டூ ஏவாவும் எழுதிக்கலாம். திஸ் இஸ் காமிடேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லான்றது ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதை வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது இங்க பிராக்கெட்ஸ் சேஞ்ச் பண்றத அசோசியேட்டிவ் லா அப்படின்றோம். ஸோ பி பிளஸ் சிக்கு தான் இங்க ஏ பிளஸ் பி. பிராக்கெட்ஸ் சேஞ்ச் பண்றோம்ல, அது எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் சேம் வேல்யூ தான். ஸோ இட் ஆல்சோ ஃபாலோஸ் அசோசியேட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏ பி பிளஸ் சி அப்படின்னா ஏ இன்டூ பி ஏ இன்டூ சி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆன்சர் பண்றத டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த மூணுத்தையுமே வந்து இந்த டி மார்கன்ஸ் லா அப்படின்றது ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? கிளியர்? டன். இப்போ ஃபண்டமெண்டல் கேட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் கேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நாட் கேட் அப்படின்னு சொன்னேன். நாட் கேட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஐ ஆம் அண்ட் இன்வர்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்வர்ஸ்ன்றது நாட் கேட்க்கு யூஸ்ஃபுல். ஸோ நாட் கேட் அப்படின்றது இன்வர்ஸ் அப்படின்னு இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்ஸ், இன்வர்ஸ் அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்க பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து இன்வர்ஸா வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஐயா ஏயா எம்மா தெரிஞ்சாதான் இது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஈஸியா புரிஞ்ச முடியும். இங்க இன்வர்ஸ் அப்படின்றதுனால y இஸ் ஈக்குவல் டு ஏ பார். இன்வர்ஸ்னா என்ன? பார் வரும். ஸோ y இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பார் அப்படின்றது தான் இது ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் ஆர் ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஸோ நாட் கேட்டோட ஃபார்முலா y இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பார். ஓகே, இது இன்வர்ஸ் ஆபரேஷன். நெக்ஸ்ட், இட் ஃபார்ம்டு யூசிங் செட். It forms using, it is very important, common emitter transistor. Formed using common emitter transistor. Clear? Done? இப்போ 2 points கத்துக்கிட்டீங்க. Not gate அப்படின்னா inverse operation. இந்த inverse expression எப்படி இருக்கும்னா y is equals to a bar. Y is equals to a bar. It is formed using set, common emitter transistor. ஸோ நெக்ஸ்ட் லாஜிக் சிம்பிள், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எம்சிக்யூஸ்ல நீங்க நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் லாஜிக் கேட்ஸ்ல அப்படின்னா, கரெக்டா மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த சிம்பிளும் இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இந்த சிம்பிள் அண்ட் ஃபார்முலா அண்ட் தட் டேபிள் ஐ ஆம் அப்படின்ற டேபிள் இருக்குல்ல, பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த டேபிள். ஸோ நாட் அப்படின்னா இந்த சிம்பிள் வரும். நாட் அந்த கோலி மாதிரி வருதுல, கண்டிப்பா நாட்க்கு இருக்கும். ஓகே, இந்த கோலி மாதிரி கண்டிப்பா இருக்கும். மிச்ச எல்லா ஃபண்டமெண்டல் இருக்குல்ல, இந்த 2 இருக்குல்ல, எங்க அது? ஸோ ஆர் அண்ட் ஆண்டுக்கு இந்த கோலி இருக்காது. ஸோ நாட்டுக்கு மட்டும்தான் அந்த கோலி இருக்கும். ஓகே, கிளியர்? நாட். ஓகேவா? கிளியரா? நாட். நெக்ஸ்ட், ட்ரூத் டேபிள் எப்படின்னா, இப்போ ஏ பார் இருக்கு. ஸோ இங்க ஏ மட்டும்தான் இருக்கு. ஸோ ஏ மட்டும் இருக்கு நம்ம கிட்ட. அவுட்புட்ன்றது ஏ இன்வர்ஸ். இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்ல இருக்கு. இப்போ ஏன்றது 0வா இருந்தா 0 பார் எவ்வளவு ஆகும்? 1.
அதே ஏன்றது 1 இருந்தா 1 பார் எவ்வளவு ஆகும் 0. அதுதான் இங்க ட்ரூத் டேபிள். ஓகேவா? சோ என்ன ஏன்றது ஆஃப் இருந்தா இது ஆன்ல இருக்கும், ஆன் இருந்தா ஆஃப். ஓகே கிளியர்? நாட் கேட். சோ சிலதுல பார்த்திருப்பீங்க ஆன் பண்ணா ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது டபுள் ஸ்விட்ச் இருக்கும்ல, இப்போ ஃபேன் போடுறதுக்கே நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும்ல, டபுள் ஸ்விட்ச். ஸோ ஆன் பண்ணா ஆஃப் ஆயிடும், ஆஃப் பண்ணா ஆன் ஆயிடும், அந்த மாதிரி. ஓகேவா? திஸ் இஸ் நாட் கேட். கிளியரா? ஸோ நாட் கேட் அவ்வளோதான். நாட் கேட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் நாட் கேட்டோட formed using set common emitter transistor and it is இதோட expression y is equals to a bar which is inverse operation இருக்கு a bar அப்படின்றது. ஸோ இது சிம்பிள் வந்து நாட் இருக்கும், இந்த கோலி கண்டிப்பா present ஆகி இருக்கணும், கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? மிச்சம் எதுலயும் இந்த கோலி இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள் வந்து a y is equals to a bar. இது 0 இருந்தா இது 1, 1 இருந்தா இது 0. ஓகே கிளியர்? Next, OR gate, second fundamental gate. So first fundamental gate, NOT gate. Second fundamental gate, OR gate. Okay, addition. So I முடிஞ்சிச்சு. Next A. Next இப்போ A. A வந்து OR gate. Addition operation. அதாவது y is equals to A plus B அப்படின்றது present ஆயிருக்கும். Addition A plus B. Okay, y is equals to A plus B. It is formed using 2 diodes, 2 diodes. அதாவது இங்க பாருங்க கண்டிப்பா PN ஜங்ஷன்ல இருக்கணும். PN ஜங்ஷன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகே, நார்மல் டயோடா இருந்தா அது இந்த மாதிரி இருக்கும் ரிவர்ஸ்ல. ஓகே, நோட் த டிஃபரன்ஸ். ஸோ PN ஜங்ஷன்னா இந்த மாதிரி இருக்கும், நார்மல் ஜங்ஷன்னா இந்த மாதிரி இருக்கும், நார்மல் டயோட்ஸ். ஓகே கிளியர்? ஸோ OR கேட் அப்படின்றது அடிஷனுக்கு. ஸோ அடிஷன் எக்ஸ்பிரஷன் என்ன? A plus B, y is equals to A plus B. It is formed using 2 diodes. And என்ன diodes அது? PN junction diodes. Okay, this is a symbol. So this is a symbol. இங்க கோலி இருக்காது. So very important. இங்க கோலி இல்ல பாருங்க, இங்க கோலி இருக்கா? So இது வந்து so this is OR gate. OR gate ஓட symbol. இந்த symbols அன்றது ரொம்ப important. Symbol and expression அன்றது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். So most of the questions இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ரெண்டுமே தெரியலனா வேஸ்ட், எதுக்குமே நீங்க எம்சிக்யூஸே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ யூஸ் ஃபார் மாடிஃபைங் பல்ஸ் வேவ் ஃபார்மா மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. இப்போ ட்ரூத் டேபிள் இருக்கு. ட்ரூத் டேபிள்ல இங்க 2 கொடுத்துருக்காங்க, ஏ பி, ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேஜ், வேற பேஜ்ல சொல்றேன் ட்ரூத் டேபிள். ஸோ ஏ பி, இப்போ ஃபைனலா ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சா y வந்துடும். ஸோ ஒன்னு ஆன்ல இருக்கு, ஆஃப்ல இருக்கு, இன்னொன்று 1, இன்னும் 0 1. அப்போ 0 plus 1 எவ்வளோ? 0 plus 1 இதுக்கு முன்னாடி நான் டேபிள் சொன்னல பூலியன் எக்ஸ்பிரஷன் 0 plus 1 is equals to 1. 1 0. So 1 plus 0 is equals to 1. 0 0. 0 plus 0 is equals to 0. 1 1. 1 plus 1 is equals to 1. Clear? Done? இதில் என்ன தெரியுது? ஹையா இருந்தா ரெண்டுமே ஹையா இருக்கு, அதாவது 2 ஸ்விட்சும் ஆன்ல இருக்கு. 2 ஸ்விட்சும் ஆன்ல இருந்தா பல்ப் ஆன் ஆகும், 2 ஸ்விட்சும் ஆஃப்ல இருந்தா பல்ப் ஆஃப் ஆயிடும். கிளியரா? ஆன்ல இருந்தா ஆன் ஆகும். ஸோ ஒரு ஸ்விட்ச் ஆன்ல இருந்தாலும் ஆன் ஆகும், ஒரு ஸ்விட்ச் ஆன்ல இருந்தாலுமே ஆன் ஆகும். கிளியரா? தென் இப்போ நீங்க ஸ்விட்ச் கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்விட்ச் மாதிரி லுக் அட் திஸ். ஸோ இப்போ ஸ்விட்சா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 2 ஸ்விட்ச், இது ஸ்விட்ச் 1, இது ஸ்விட்ச் 2. ஓகேவா? 2 ஸ்விட்ச். ஒரு ஸ்விட்ச் அப்படின்றது இப்போ ஒரு ஸ்விட்ச் போட்டா ஃபேன் ஆன் ஆகாது, 2 ஸ்விட்சுமே போட்டா ஃபேன் ஆன் ஆகும், 2 ஸ்விட்சுமே ஆஃப் பண்ணாதான் ஃபேன் ஆஃப் ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்விட்ச் போட்டாலும் ஃபேன் ஆகும், ஃபேன் ஆன் ஆகும். ஒரு ஸ்விட்ச் போட்டாலும் ஃபேன் ஆன் ஆகும், ஒரு ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் போட்டாலும் ஃபேன் ஆன் ஆகும். பட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதான் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கிறத வந்து OR கேட் அப்படின்றாங்க. ஓகேவா? ஆர் ஆர் ரெண்டுத்துலயும் எதனா ஒண்ணு. ஆர்னா என்ன? நார்மலா இது இல்லைன்னா அது. ஸோ ரெண்டுத்துல எதனா ஒன்று ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும், ரெண்டுமே ஆன் பண்ணாலுமே ஆன் ஆகும். பட் ஆஃப் பண்றது ரெண்டுமே ஆஃப் பண்ணாதான் ஆஃப் ஆகும். ஓகேவா? கிளியரா? பக்கா? டன்? எனி டவுட்ஸ்? ஓகே, திஸ் இஸ் ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணி தான் இப்போ வேவ் ஃபார்ம் அப்படின்றது இருக்க போகுது. அதாவது இப்போ ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம்னா ஆஃப் ஆகிடும்,
ஆன் பண்ணுறோன்னா ஆன் ஆகிடும், இன்னொரு மாதிரி ஆன் பண்ணுறோன்னா ஆன் ஆகும். பட் ரெண்டுமே ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரூத் டேபிள் போடலாம். ட்ரூத் டேபிள் எப்படி? இப்போ 0 இருக்கு. ஸோ ஏ பி ஃபர்ஸ்ட் ஃபைனலா விச் இஸ் ஏ பிளஸ் பி. ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன? 0. ஸோ 0 1 அகெயின் 0 அகெயின் 1. ஸோ இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் சாரி டைம் ஸ்கேல் அப்படின்றது வேவ் ஃபார்ம் அப்படின்றது இருக்கணும். அதே பி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பி. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 0, செகண்டும் 0, தேர்ட் ஒன் இஸ் 1, ஃபோர்த் ஒன் 1. ஓகேவா? ஸோ 0 0 1 1 0 1 0 1. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம டைம் ஸ்கேல் போடணும் விச் இஸ் 0 1 1 1. ஓகேவா? 0 1 1 1. ஸோ இந்த மாதிரி தான் டைம் ஸ்கேலும் ட்ரூத் டேபிளும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, கிளியரா? இப்போ ஸோ ஆர் கேட் பக்கா, ஆர் கேட் எதனா இருக்கா? ஸோ இங்க என்ன சொன்னாங்க? அவுட்புட் இஸ் ஹை, அதாவது அவுட்புட்ன்றது ஹையா இருக்கும் எப்போ 1 இன்புட் இஸ் ஹை. அதாவது ஹை அப்படின்னாவே வந்து என்னன்னா ஆன். அவுட்புட் எப்போ ஆன் ஆகும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்புட் ஆன் ஆனாலுமே, ஏதாச்சும் ஒரு கீ அதாவது ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆனாலுமே ஆன் ஆயிடும். ஸோ அவுட்புட் இஸ் லோ வென் போத் இன்புட் இஸ் லோ. ரெண்டு ஸ்விட்சுமே ஆஃப் பண்ணிட்டு இருந்தா அவுட்புட்டும் வந்து ஆஃப் ஆயிடும், ஃபேன் ஆன் ஆகாது. ஓகேவா? கிளியரா? ஆர் கேட், நாட் கேட், 2 கேட்ஸ். எக்ஸ்பிரஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபைனலாகவும் சொல்றேன், வெறும் இந்த ஜஸ்ட் இந்த 2 மட்டும் ஃபைனலாக சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் கேட். இப்போ நாட் கேட், ஆர் கேட் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக ஃபண்டமெண்டல்ஸ்ல அண்ட் கேட் இருக்கு. ஓகேவா? இந்த அண்ட் கேட் அப்படின்றது ஸோ IAM, ஐ முடிஞ்சிச்சு, ஏவும் முடிஞ்சிச்சு, ஃபைனலாக இருக்கிறது எம். ஸோ திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ல y இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்டூ பி. மல்டிப்ளிகேஷன் இல்ல, ஸோ இன்டூ பி அப்படின்றது வரும். இங்க இட் இஸ் ஃபார்ம்ட் யூசிங் 2 டயோட்ஸ். இந்த டயோட்ஸ்ன்றது இன்வெர்ஸ்ல இருக்கும் when compared to this p junction. p junctionக்கு கம்பேர் பண்ணனும்னா pn junction கம்பேர் பண்ணா இது ரிவர்ஸ்ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார்ம்ட் யூசிங் 2 டயோட்ஸ். இதுதான் திஸ் இஸ் a symbol. இதுக்கும் கோலி இருக்காது. ஸோ இது நார்மலா இப்படி இருக்கிறத விட டி ஷேப்ல இருக்கும் மோஸ்டா பார்க்கணும். ஸோ இதே மாதிரி தான் பட் டி ஷேப்ல இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி யூ இந்த மாதிரி டவுன் ஆயிப்போ இது ஜஸ்ட் டி ஷேப், ஸ்ட்ரைட்டா இருக்கா இங்க ஹாரிசான்டல். ஸோ டி ஷேப்ல இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ ஸோ அண்ட் கேட்க்கு நம்ம அவுட்புட் தேடலாம். அண்ட் கேட்க்கு ஓகேவா? ஏ பி, ஏ இன்டூ பி. திஸ் இஸ் ஒய். ஓகே, ஆன் ஆஃப், ஆஃப் ஆன், ஆன் ஆன், ஆஃப் ஆஃப். இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தானே மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ ஏ இன்டூ பி, 1 இன்டூ 0, எனிதிங் இன்டூ 0 இஸ் 0. இங்கேயும் 0, 1 இன்டூ 1 1, 0 இன்டூ 0 0. ஸோ இங்க என்னன்னா ரெண்டும் ஸ்விட்சுமே ஆன் பண்ணாதான் ஆன் ஆகும். அதே மாதிரி ரெண்டு ஸ்விட்சுமே ஆஃப் பண்ணாதான் ஆஃப் ஆகும். ஏதாச்சும் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணாலுமே ஆன் ஆகாது. ஓகேவா? கிளியரா? அப்படியே அதுக்கு ஆப்போசிட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எது? ஆர் கேட். ஆர் கேட்க்கு அண்ட் கேட். ஓகேவா? கிளியர்? இப்போ இதுக்கு டைம் ஸ்கேல். இந்த டைம் ஸ்கேல் வந்து பேஸ்ட் ஆன் திஸ் ஏ, ஃபர்ஸ்ட் ஏ, நெக்ஸ்ட் பி, நெக்ஸ்ட் ஏ இன்டூ பி. ஓகேவா? ஏ பார்த்தோம் அப்படின்னா 1 0 1 0. ஓகேவா? 1 0 1 0 இந்த மாதிரி. பி 0 1 1 0 0 1 1 0. ஸோ இந்த மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து ஒய் 0 0 1 0 0 0 1 0. ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்கேல் அப்படின்றது ப்ரெசண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எது எதுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொன்னாங்க? அவுட்புட் இஸ் ஹை. ஸோ அவுட்புட் இஸ் ஹை when both the input is high. ரெண்டு ஸ்விட்ச் போட்டாதான் ஆன் ஆகும். பட் அங்க வந்து என்ன, ஏதாச்சும் ஒரு ஸ்விட்ச் போட்டாலுமே ஆன் ஆயிடும். ஹை இஸ் நத்திங் பட் ஆன் அப்படின்றது தான். லோ இஸ் நத்திங் பட் ஆஃப்.
Okay, so output is low when any one of the input is low. So ஒரு switch போட்டாலுமே ஆஃப் ஆகிடும், ஒரு switch போட்டா கூட ஆன் ஆகாது, ஆஃப்ல தான் இருக்கும். ஓகேவா, கிளியரா? ஸோ தீஸ் த்ரீ ஆர் த ஃபண்டமெண்டல் கேட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன சொன்னேன்? நார் கேட், சாரி, நாட் கேட், ஆர் கேட், அண்ட் கேட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் கேட் அப்படின்றது y is equals to a inverse. Next a addition, y is equals to a plus b. Next y is equals to a into b multiplication. So இதுக்கு வந்து என்ன அப்படின்னா கோலி இருக்கும். This is not symbol. Next என்ன? This is or symbol. Next this is and symbol. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும் நாட்டுக்கு, மிச்சம் எல்லாத்துக்கும் 2 இன்புட்ஸ் இருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ட்ரூத் டேபிளும் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொன்னேன்? எக்ஸ்பிரஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட சிம்பிள் இம்பார்ட்டன்ட், ட்ரூத் டேபிள் அண்ட் ஃபைனலி அதோட டைம் ஸ்கேல். ட்ரூத் டேபிள் தெரிஞ்சாவே நம்மளுக்கு டைம் ஸ்கேல் ஈஸியாக வந்து போட்டுடலாம், ட்ரா பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூனிவர்சல் கேட்ஸ். யூனிவர்சல் கேட்ஸ் 2 இருக்கு, 3 கேட்ஸ் இப்போ முடிஞ்சாச்சு. எது? நாட், ஆர், அண்ட். யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்றது 2 இருக்கு, நார் கேட் அண்ட் நாண்ட் கேட். நார் கேட் அண்ட் நாண்ட் கேட் அப்படின்ட்டு 2 கேட்ஸ் இருக்கு. நார் கேட் அப்படின்னாவே நாட் பிளஸ் ஆர், இது ரெண்டுமே கலந்தாதான், நாட் பிளஸ் ஆர் கலந்தாதான் நார் கேட் அப்படின்றது வரும், விச் இஸ் யூனிவர்சல். அதாவது யூனிவர்சல்னா இதில் நாட் கேட்டும் உருவாக்கலாம், பிளஸ் ஆர் கேட்டும் உருவாக்கலாம். ஓகேவா, ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பட் இங்க பாத்தீங்கன்னா நாட் பிளஸ் ஆர், நார் அப்படின்னாவே நம்ம நாட் பிளஸ் ஆர் அப்படின்ற ஃபார்ம்ல தான் எடுத்துப்போம். பட் இட் இஸ் ராங், அது ரிவர்ஸா தான் எடுத்துக்கணும், ஆர் பிளஸ் நாட்ல தான் எடுத்துக்கணும். ஏன்னா டயக்ராம் அப்படின்றது இப்படி ஃபார்ம் பண்ணாதான் நம்மளுக்கு நார் கேட்ன்றது ஜென்ரேட் ஆகும். இல்லாட்டி இந்த நாட் ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு, ஏன்னா சிங்கிள் இன்புட் இருக்கு, ஸோ நாட் ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு செகண்ட்ல இது போடணும்னா கஷ்டமாயிடும், இட் வில் பி டிஃபிகல்ட். ஓகே, அதனால எப்பவுமே வந்து நாட் வந்து முன்னாடி வராது, எப்பவுமே ஆர் பிளஸ் நாட் தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் statement is correct and this is wrong. Okay, clear? NOR gate. So எல்லா கேட்ஸுமே இதுல இருந்து ஃபார்ம் பண்ணலாம். இதுல வந்து formed using transistor and diodes. இப்போ பாத்தீங்கன்னா NOR gate அன்றது எது, NOT gate அன்றது எதுல இருந்து ஃபார்ம் ஆச்சு? டிரான்சிஸ்டர்ஸ். செட் அப்படின்னு சொன்னல, காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர், ஸோ அது டிரான்சிஸ்டர். நெக்ஸ்ட் பிளஸ் ஆர் கேட் எதுல இருந்து ஃபார்ம் ஆச்சு? டயோட்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்த்தாதான் இதுவும் ஃபார்ம் ஆச்சு, டிரான்சிஸ்டர் பிளஸ் டயோட்ஸ். ஓகே, done. Next, so இப்போ NOR gate, NOR gate அப்படின்றது add, மேல பார் இருக்கும், அப்படிதான். ஸோ NOR gate என்றது add ஆகும், மேல பார் இருக்கும். அதாவது NOT gateக்கு மேல பார் இருக்குமா, OR gateக்கு addition இருக்குமா, a plus b. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா a plus b பார். ஓகே, NOR கேட் ரெண்டுமே வந்து, ஸோ இந்த யூனிவர்சல் கேட்ஸ் ரெண்டுமே வந்து ஈஸியாக ஃபண்டமெண்டல் கேட்ஸ் தெரிஞ்சா போதும், அதுலேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாஸ் கூட, ஈவன் ஃபார்முலாஸ் ஆல்சோ. ஸோ NOR கேட், NOR கேட்டோட ஃபார்முலா என்ன? y is equals to a plus b bar, y is equals to a plus b bar. ஓகே, இப்போ this is very important, ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். a b or ஃபைனலா NOR, A, B, or ஃபைனலா NOR. ஸோ இப்போ 0, 1, 1, 0, 0, 1, சாரி 0, 0, 1, 1, இந்த 4 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும். 0 ஆர் கேட் என்ன? A plus B. ஸோ 0 plus 1 என்ன? 1. 1 plus 0, 1 plus 0, 1. 0 plus 0, 0. 1 plus 1, 1. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா NOR கேட். அதாவது 1னா இங்க 0, இங்க 1னா இங்க 0, இங்க 0னா இங்க 1, இங்க 1னா இங்க 0. தட் இஸ் அவுட்புட் 1 0 0 0 0. ஓகேவா, கிளியரா? இதை வச்சு டைம் ஸ்கேல் போட்டோம், தெரியும்ல? A B ஃபைனலா NOR இது போடணும். ஓகேவா, அப்படி இது இருக்குது அப்படின்னா இங்க N NORனு கொடுத்துருப்பாங்க, N Rனு கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிளியரா? புரிஞ்சுச்சா? புரியுதா நான் சொல்றது?
புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு நான் யார்கிட்ட பேசுறேனே தெரில. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் சொன்னா தானே நானும் இன்னும் நல்லா சொல்றதுக்கு. புதுசு இல்லை. ஓகே, கிளியரா? இப்போ சிம்பிள் ட்ரூத் டேபிள் கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலாவும் தெரியும். ஃபார்முலா என்ன? a plus b பார். இப்போ சிம்பிள் என்ன? ஸோ நார் கேட் அப்படின்றது எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு? ஆர் பிளஸ் நாட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் தான் போடணும். ஆர் கேட் என்ன? திஸ் இஸ் ஆர் கேட், நாட் கேட், and this is not gate. Sorry, this is not gate. So இத வந்து a plus b, this is a bar. ஃபைனலா இதிலிருந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு கோலி இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கோலி இருந்தா இட் இஸ் நார் கேட். ஓகேவா? கிளியரா? ஒரு கோலி இருந்தா அது வந்து நாட் கேட். ஓகே, எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? திஸ் இஸ் ஆல் அபவுட் நாட் கேட். நெக்ஸ்ட் அவுட்புட்ன்றது ஹையா இருந்தா when both input is low. அவுட்புட் அதாவது ரெண்டுமே லோவா இருக்காங்க, ரெண்டுமே ஹாஃப்ல இருந்தா நார் கேட்ன்றது ஆன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் இஸ் லோ when any one of the input is high. அதாவது ஏதாச்சும் ஒன்று ஆனா இருந்தாலுமே எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கும். ஓகேவா? கிளியர்? டன்? ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த ட்ரூத் டேபிள் தெரிஞ்சாலே டைம் விச் இஸ் இதோ இந்த டைம் ஸ்கேல் ட்ரா பண்ணிடலாம், ஆனா ஆஃப் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ட்ரூத் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், அண்ட் திஸ் சிம்பிள் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, டன்னா. நெக்ஸ்ட் வந்து NAND கேட். NAND கேட், NAND அண்ட் இருக்கு, என்னன்னா நாட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அண்ட் பிளஸ் நாட் வரணுமே தவிர நாட் பிளஸ் அண்ட் வரக்கூடாது. அப்போ இங்க இது முன்னாடி வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் இட் ஹேஸ் ஓன்லி ஒன் இன்புட், சிங்கிள் இன்புட் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எப்பவுமே வந்து அண்ட் பிளஸ் நாட் தான் வரும், நாட் பிளஸ் அண்ட் வராது. ஸோ நான் இங்கே நான் எழுதிடுறேன், நாட் பிளஸ் அண்ட் இஸ் ராங் அண்ட் திஸ் இஸ் ரைட். ஓகே, கிளியரா? டன்? ஸோ இங்கேயும் எல்லா கேட்ஸையும் ஃபார்ம் பண்ணலாம் பிகாஸ் இட் இஸ் ஏ யூனிவர்சல் கேட். ஓகே, பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னங்க? y is equals to a into b bar. அண்ட்னா என்ன? இன்டூ. ஸோ a into b bar. ஸோ நார் கேட் அப்படின்றது a plus b bar. நாட் NAND கேட் அப்படின்றது a into b bar. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் சேம் வே, பட் இங்கே அண்ட் சிம்பிள் வரும், and symbol. This is and. So ஃபைனலா வந்து இங்கேயும் and வரும், அங்கேயும் கோலி இருக்கும். கண்டிப்பா கோலி இருந்தாவே அது வந்து யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கிளியர்? So this is a symbol. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்? ட்ரூத் டேபிள் A B A into B bar, which is y 0 1 1 0 0 0 1 1. இப்போ a into b bar காம்ப்ளிகேட்டடா இருக்கும்ல, கண்டுபிடிக்க கொஞ்சம் பார்ஸ் அப்படின்றது வருதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் கேட், அண்ட் தான் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் கேட்னா என்ன? a into b. அதுக்கப்புறம் இதை இன்வர்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா a into b bar வந்துடும். ஓகேவா? விச் இஸ் y. ஓகே, ஸோ 0 into 1 0, 1 into 0 0, 0 into 0 0, 1 into 1 1. ஸோ 0னா இங்கே 1, இங்கே 0னா 1, இங்கே 1, இங்கே 0. அவ்வளோதான், சிம்பிள் இல்லை? இதை வச்சு நீங்கள் டைம் ஸ்கேல் போட்டுற மாட்டீங்க. வெரி ஈஸி, ரைட்? ஸோ டைம் ஸ்கேல்ன்றது ரொம்ப ஈஸி, விச் இஸ் வேவ் ஃபார்ம்னு கூட சொல்லுவாங்க அது. ஸோ இங்கே பாருங்கள், அவுட்புட் இஸ் ஒன்லி லோ. அவுட்புட் இஸ் லோ வென் போத் த இன்புட் இஸ் ஹை. ரெண்டு ஸ்விட்சுமே ஆன் பண்ணியிருந்தாலுமே அவுட்புட் என்னவா இருக்கும்? ஆஃபில் தான் இருக்கும். அவுட்புட் இஸ் ஹை இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் லோ. அதாவது அவுட்புட் அப்படின்றது ஹையாக இருக்கும். அவுட்புட் அப்படின்றது ஹைனா அவுட்புட்ன்றது ஆன் ஆகும். ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருந்தாலுமே, ஏதாச்சும் ஒரு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தாலுமே அவுட்புட்ன்றது ஆனாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற சென்டென்ஸ் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரூத் டேபிள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
ஓகேவா? எப்படி ஃபார்ம் ஆகும்னு. ட்ரூத் டேபிள் இன்னும் பெருசா எதுவும் இல்லைல்ல, ஈஸியா ட்ரா பண்ணிடலாம். ரைட்? கிளியரா? நெக்ஸ்ட் என்ன? ஸ்பெஷல் கேட்ஸ். ஸ்பெஷல் கேட்ஸ். இந்த ஸ்பெஷல் கேட்ஸ்ன்றது என்சிஆர்டியில் இல்லை, பட் இருந்தாலும் 2 இருக்கு, கற்றுக்கோங்க. எக்ஸ் ஆர் கேட், எக்ஸ் நார் கேட். ஆர் அப்படின்னு வந்திருக்குன்னா எப்போவுமே ஆடிஷன் ஃபார்மில் இருக்கும். அண்ட் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். நாட் வந்துச்சுன்னா இன்வர்ஸ் ஃபார்மில் இருக்கும். அது மட்டும் தான் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் படிச்சோல்ல, அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஆர் கேட். ஸோ ஆர் கேட் அப்படின்றது வந்து 2 இன்வால்வ் இருக்கும், விச் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பார் பி பிளஸ் பி பார் ஏ. ஓகே, ஏ பார் பி பிளஸ் கரெக்டா, ஏ பார் பி பிளஸ் பி பார் ஏ. ஓகே, ஸோ இதுவும் பேஸ்ட் ஆன் திஸ் ட்ரூத் டேபிள். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் கேசஸில் என்னவா இருக்கும் ட்ரூத் டேபிள்? ஏ பி, ஏ இன்டூ ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பின்னு சொல்ல முடியாது, அதாவது இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஏ பார் பி இன்டூ பி பிளஸ் பி பார் இன்டூ ஏ. இதை வச்சு தான் இங்கே 0 1 1 0 0 0 1 1 0 1. ஸோ இங்கே 0 பார் இன்டூ 0 பார் இன்டூ 1 பிளஸ் 1 பார் இன்டூ 0. அதாவது ஏ பி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 0 பார்னா என்ன எழுத சொன்ன? 1 இன்டூ 1. 1 பார்னா என்ன சொன்ன? 0 0 இன்டூ 0. 1 இன்டூ 1 1 பிளஸ் 0. 0 into 0 0. 1 plus 0 1. Final answer is 1. இந்த மாதிரி 1 by 1 calculate பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த அவுட்புட்ஸ் வரும். ஓகே, ஃபைனலாக 0 1 1 0 அப்படின்றது வரும். ஸோ நார்மல் இதை பேஸ் பண்ணி தான் இதுவும் இருக்கும். ஓகேவா? நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே, ஆர் கேட் அப்படின்றதுனால இந்த மாதிரி வளைஞ்சி இருக்கும், டபுளாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு கோலி இருக்காது. எதுக்கு கோலி இருக்கும்னா நாட் கேட்டுக்கும் அண்ட் யூனிவர்சல் கேட்ஸ்க்கும் கோலி இருக்கும், மிச்சம் எதுக்குமே கோலி இருக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கும் கோலி இருக்கு, நார் கேட்டுக்கு கோலி இருக்கு. ஓகேவா? கிளியர்? எக்ஸ் நார் கேட். இங்க ஆர் இருக்கிறதுனால நார் கேட். ஓகே, எக்ஸ் நார் கேட். என் இருக்கு, ஸோ கோலி இருக்கு. என் அப்படின்னாவே என்ன? நாட். ஆர் பிளஸ் நாட் அப்படின்றது தான் நார் கேட். ஆர் அப்படின்னா அடிஷன் இருக்கும், நாட் அப்படின்னா இன்வர்ஸ் ரிலேஷனும் இருக்கும். ஸோ ஏ இன்டூ பி பார் பிளஸ் ஏ பார் இன்டூ பி ஹோல் பார் வேணா இங்க நாட் கேட் இருக்கு, அதனால ஹோல் பார். ஸோ ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி சிம்பிள் இங்க கோலி இருக்கும், சேம் தான், பட் இங்க கோலி இருக்காது, இங்க கோலி இருக்கும். ஓகே, இன்புட்ஸும் இதுக்கு முன்னாடி சொன்னல இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்புட்ஸ் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இங்கே டைம் போட வேண்டியதுதான். கிளியரா? சில நோட் பாயிண்ட்ஸ் இருக்கு. சிங்கிள் இன்புட் நார் கேட் அண்ட் நாட் கேட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும், இது வரைக்கும் படிச்சோல்ல, அது ஒரு டேபிளாக நான் இங்கே இப்போ ட்ரா பண்ண போகிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட்டு நாட் கேட். நாட், ஆர், அண்ட், நார், NAND, XOR, XNOR. So இந்த 1 2 3 4 5 6 7 இருக்கு, which is very important. Not y is equals to a bar, y is equals to a plus b, y is equals to a into b, y is equals to a plus b bar, y is equals to a into b bar, y is equals to a bar into b plus b bar into a whole bar. Okay va? X is equals to, y is equals to a into b bar plus a into, okay, these are the, so these are the formulas. Okay va? So next note points. Note points enna, single input NOR gate and NAND gate behave as a NOT gate. Single input enna,
நார் கேட் NAND கேட் என்ன ஆகும் நாட் கேட் ஆகும் சிங்கிள் இன்புட் திஸ் இஸ் நார் கேட் அண்ட் திஸ் இஸ் NAND கேட் ரெண்டுமே வந்து இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா நார் கேட் என்ன a plus b bar ஓகே NAND கேட் என்ன a into b bar ஓகே ஸோ இப்போ சிங்கிள் இன்புட் இருக்கு ஸோ இதுவும் a this is a and this is a so இங்க ரெண்டு பிளேஸ்லயும் a அப்ளை பண்ணோம்னா y is equals to a bar வருது ஸோ இதுலயும் y is equals to a bar வரும் அப்போ ஃபைனலா என்ன ஃபார்ம் ஆகுது y is equals to a bar எந்த ஃபார்முலா நாட் கேட்டோட ஃபார்முலா ஸோ hence it is நாட் கேட் ஓகேவா நார் கேட் அண்ட் NAND கேட் வெரி இம்பார்ட்டன்ட் நார் கேட் அண்ட் NAND கேட் gives NOT gate ஓகே கிளியர் நெக்ஸ்ட் நீங்க இந்த டேபிள இங்க இது மட்டும் அப்படியே வரிசையா கத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் எதுல எத்தனை இருக்கும் அப்படின்றது நாட் அண்ட் ஆர் நார் not and or nor not and or nor not and or nor not and or nor 1 2 3 4 not or and nor and NAND not or and NAND so not அப்படின்றது சொல்லுதா and or nor AO on and so இதை ஞாபகம் வச்சுக்கோங்க so இது சீக்வென்ஸ்ல ஞாபகம் வச்சுனா 1 2 3 4 number of NAND gates number of NOR gates இது NOR gates இது NAND gates ஓகேவா கிளியரா ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது என்சிஆர்டியில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்குன்னா இது என்ன ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கண்டுபிடிங்க ஓகே ஸோ இது என்ன கேட் இது ஃபர்ஸ்ட்ல A into B என்ன கேட் இது திஸ் இஸ் இருங்க ஓகே திஸ் இஸ் NOR gate sorry yeah correct NOR gate and this is NOT gate clear output என்ன இங்க இருக்குது NOT gate so NOR gate A NOR gate NOT gate என்றது output NOT gate என்ன y is equals to a bar formula தெரியல இப்போ NOR gate ஓட formula என்ன a plus b bar y is equals to a plus b bar இங்க ரெண்டு inputs இருக்கா யா இருக்கு ரெண்டு இன்புட்ஸ் இருக்கு இப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும் அதாவது a plus b bar ஆல்ரெடி a barக்கு பார் இருக்கு சோ a bar அவுட்புட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும் a bar a டபுள் பார் ஓகேவா கிளியரா சோ a plus b ஹோல் பார் அகைன் இதுல இருக்கிற பார் வந்து இங்க இருக்கும் ஓகே அப்ப என்ன ஆகும் நான் என்ன சொன்னேன் a plus b டபுள் பாரா இருந்தா சேம் as it is அதுல என்ன இருக்கோ அது எழுதணும் ஓகேவா அதே வந்து a bar plus b bar whole bar இந்த மாதிரி செப்பரேட்டா இருக்கு பார்ஸ் அப்படின்னா a into b அப்படின்றது வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே clear again I'm repeating listen to my words so இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன இருக்குது NOR gate நெக்ஸ்ட் அவுட்புட் என்ன இன்புட் இது அவுட்புட் என்ன NOT gate and வெச்சுக்கோங்க அவுட்புட் NOT gateனா y is equals to a bar இங்க y is equals to a plus b bar so இந்த அவுட்புட்ல இது வந்து ஆட் பண்ணிடுங்க so a plus b bar again bar so hence a plus b is the answer so a plus b அப்படின்றது எதுல இருக்கு OR gate ஓட ஃபார்முலா இது so hence சொல்லிட்டோமா இங்க so இங்க என்ன இருக்கு so which shows OR gate அப்படினு காட்டுனாங்க so hence OR gate வந்துச்சு next b இங்க என்னன்னா so first வந்து இது என்ன NOT gate next இன்னொரு NOT gate இருக்கு NOT gate இந்த NOT gate வந்து என்ன a plus a bar இங்கயும் b bar இங்க NOT gate a இன்புட் இருக்கிறதுனால a bar எடுத்துக்கிறோம் இங்க b இன்புட் இருக்கிறதுனால b bar எடுத்துக்கிறோம் ஓகேவா சோ அவுட்புட் என்னவா இருக்கு இங்க அவுட்புட் அப்படின்றது இங்க NOR gate which is a plus b bar சோ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க a bar plus b bar whole bar so இந்த மாதிரி இருந்தா நான் என்ன சொன்னேன் a into bar வரும் a into bar வந்தா எதோட ஃபார்முலா இது AND gate ஃபார்முலா so hence இது வந்து AND gate this is AND gate ஓகேவா கிளியரா பக்கா done next என்ன so listen to this ஒரே ஒரு அவுட்புட் இருக்கு இது என்ன கேட் ஃபர்ஸ்ட் என்ன கேட் it is AND gate AND gateல என்ன இருக்கு y is equals to a into b bar கோலி இருக்குல்ல பார் எடுக்கணும் கோலி இருந்தா
பார் இருக்கணும். ஸோ A இன்டூ பி. ஸோ இங்கே A இன்டூ பி இருக்கு. இப்போ ஒரே ஒரு இன்புட் இருக்கு, சிம்பிளா A இன்டூ பி இருக்கு. A இன்டூ பி இருக்கா? இப்போ ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கு, உனக்கு இன்னொரு இன்புட் இல்லை. ஸோ இதை வந்து 1 ஆயிக்கும். 1 எதுவுமே இன்புட்டே தரலன்னா 1 ஆயிடு. 1 ஓகேவா? இன்டூ ஆயிருந்தா 1, அடிஷன் ஆயிருந்தா 0 ஆக்கிக்கும். ஓகேவா? இப்போ 1 அப்படின்னா இங்க A பார் தான் மிச்சம் ஆகும். ஸோ A பார் அப்படின்றது என்ன? இட் இஸ் A பார். சாரி ஐம் ரியலி சாரி. AND கேட். AND கேட் என்ன? y is equals to A into B bar, right? y is equals to AND gate A into B bar. ஸோ இப்போ ஒரே இன்புட் கொடுத்துருக்காங்க A into A bar. ஸோ நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன் சொல்றப்போ A into A bar அப்படின்னா is equal to A. ஸோ ஹென்ஸ் ஆன்சர் வந்து ஏவா தான் இருக்கும். ஸோ இங்க என்ன கேட்டாங்க? ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. ட்ரூத் டேபிள் கண்டுபிடிப்போமா? ஏ சிம்பிள் தானே. ட்ரூத் டேபிள் 0வா இருந்தா 1 வரப்போது, 1ஆ இருந்தா 0. அவ்வளோதான். திஸ் இஸ் ட்ரூத் டேபிள். கிளியரா? சிம்பிள், ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா 2 சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன? ஃபர்ஸ்ட் ஏ பார்ப்போம். ஏல வந்து இது என்ன? இட் இஸ் NAND கேட். கோலி இருக்கா? ஸோ ஓகே வெயிட், திஸ் இஸ் NAND கேட். AND கேட்னு சொல்லியிருக்கேன். ஓகே, NAND கேட் அப்படின்றது என்ன? y is equals to A into B bar. y is equals to A into B bar. நெக்ஸ்ட் அவுட்புட் என்ன இருக்கு? இங்க அவுட்புட்டும் y is equals to NAND gate, which is y is equals to A into B bar. ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கேயும் 2 இன்புட் இருக்கு, இங்க சிங்கிள் இன்புட் இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் வந்து இங்க சிங்கிள் இன்புட் இதுலயே இருக்கு, இந்த மாதிரி செப்பரேட் ஆகல, 2 இன்புட்ஸ் இல்ல, ஒரே இன்புட்ல தான் இங்க ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்னா இன்டூ பண்ணணும். AB பார் இன்டூ AB பார். ஸோ டோட்டல் ஹோல் பார் வரும். ஃபைனலா ஹோல் பார் இருந்தா, டபுள் பார்ஸ் இருந்தா என்னவாகும்? A இன்டூ B. ஓகேவா? A இன்டூ B which is AND gate. ஓகேவா? A into B which is AND gate. next என்ன? next is B என்ன? 2 சர்க்கியூட்ஸ் இருக்கு, which is அதுவும் என்ன? it is NAND gate. ரெண்டுமே NAND gate. next அவுட்புட்டும் என்ன இருக்கு? it is also NAND gate. so A into B bar, this is also A into B bar. finally இதுவும் A into B bar. y is equals to A into B bar. ஓகேவா? y is equals to A into B bar. இப்போ சொன்னா பிளேஸ் பத்தலையா? சரிடுங்க. y is equal to இதுவும் NAND gate, இதுவும் NAND gate, and this is also NAND gate. NAND gate ஓட ஃபார்முலா என்ன? y is equals to A into B bar. அவ்வளவுதானே? ஸோ A into B barல பட் இங்க சிங்கிள் இன்புட்ஸ் தான் இருக்கு, ஃபைனலா வருது டபுள். ஸோ சிங்கிள் இன்புட்ஸ் இருக்கிறதுனால A bar இது என்ன ஆகும்? 1ஆ மாத்திடும். ஸோ A bar இதுல இருந்து A பாரும் இதுல இருந்து B பாரும் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனலா வந்து என்ன இருக்கும்? A இங்க வந்து ரெண்டுமே வந்து செப்பரேட்டா இருக்கு. இந்த மாதிரி சிங்கிளா இருந்தா நீங்க இன்டு பண்ணலாம். இந்த மாதிரி செப்பரேட்ல இருந்து செப்பரேட் வந்து ஆட் ஆச்சுன்னா நீங்க அடிஷன் பண்ணணும். ஸோ A பார் பிளஸ் B பார் டோட்டல் பார்ஸ் வருது. A பார் பிளஸ் B பார் என்ன ஆகும்? ஹோல் பார். A பார் பிளஸ் பார் A பிளஸ் B which is OR gate. ஓகே, கரெக்டா? டன். ஸோ நெக்ஸ்ட் 2 இருக்கு. நெக்ஸ்ட் 2 நீங்களே பண்ணுங்க. திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்னது என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இதுலேருந்து கொஸ்டின் வருமானு தெரியல, ஜஸ்ட் ஒரு கான்செப்டுவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வந்து அப்படின்ற ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணது வந்து இன்வென்ட் பண்ணதே வந்து ஜாக்
ஜாக் கில்கி அப்படின்றவங்க இன்வென்ட் பண்ணாங்க. எது? இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இந்த சர்க்கியூட்ன்றது விச் கண்டெயின் ஆர்சி ஆர் ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சர்க்கியூட்குள்ள பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் மோஸ்ட்லி வந்து சிப், நம்மளுக்கு தெரியல கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும்ல மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த சிப்ல இருக்கிறது இந்த சர்க்கியூட். ஓகேவா? இந்த சர்க்கியூட்ஸ், இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்றது வைட்லி டெக்னாலஜியா யூஸ் பண்றது வந்து மோனோலித்திக் சர்க்கியூட்ஸ், விச் இஸ் நான் இப்போ சொன்ன சிலிகான் சிப், சிங்கிள் ஸ்டோன் அப்படிங்குவோம். மோனோலித்திக் சிப்னாவே சிலிகான் சிப், சிங்கிள் ஸ்டோன் அப்படின்றோம். இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் 2 டைப்ஸ்: அனலாகஸ் ஐசி, டிஜிட்டல் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்ல எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்றப்போ, ஸோ டிவைசஸ் அங்கே பார்த்தது தான் இங்கே. ஓகேவா? அதே வந்து இங்கே அனலாகஸ் சர்க்கியூட்ஸ்ன்றது இன்புட்ன்றது டைரக்டாக ப்ரொபோஷனல் டு அவுட்புட். இன்புட் ஏறிச்சுன்னா அவுட்புட் ஏறும் இறங்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். மோர் யூஸ்ஃபுல் வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்ஸ்ல யூஸ் ஆகும். டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டிகிரேஷன் மேலே டிபெண்ட் ஆகும். அதாவது 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால், SSI அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இன்டிகிரேஷன், middle scale integration, large scale integration, very large scale integration. இந்த values எல்லாம் வந்து these are logic gates value. Small scale na less than 10, middle na less than 100, large na less than or equal to 1000, very large na greater than 1000. Okay ba? Clear? Done? So this is all about this logic gates. நீங்க again வந்து அந்த homework கொடுத்ததை complete பண்ணிட்டு PYQs practice பண்ணுங்க. It is enough, more than enough. Okay? Thank you.